சாதுரியமாக தந்திரமாக பயன்படுத்திக்கிட்டார். கருப்பு கொடி ஏற்றுனது, கொளுத்துனது, ஜெயிச்சோடனே வெள்ளை சட்டை போட்டு வந்து பட்டாசு கொளுத்துனது, இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக அவர் பயன்படுத்திக்கிட்டார். இது திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் 1% ஓட்டையாவது கூட்டியிருக்கும். ஏற்கனவே பலவீனமாக பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய என்டிஏ தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதுக்கு வந்து கூடுதல் வாய்ப்புகளை கொடுத்தது என்பது புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறது. இதுதான் அவங்க நோக்கம். இந்த கர்மத்தை பண்ணி தொலைக்கிறனா 29 எலெக்ஷன் முடிஞ்சு 30 பண்ணியிருக்கலாம். அல்லது மே முதல் வாரத்தில் வந்து நீங்கள் எலெக்ஷன் 29 முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷனை கூட்டியிருக்கலாம். ஏன் இதை பண்ணுறீங்க? தோக்க போகுதுன்னு தெரிஞ்சும், அதான் ஒன்று தோக்க போகுதுன்னு தெரிஞ்சும் கொண்டு வந்தேன். ரெண்டாவது, இதை வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சும் ஏன் பண்ணாங்க? தலையில் ஏன் மண்ணை அள்ளி போட்டுக்குச்சு என்டிஏன்னு புரியல. இப்போ பெங்காலில் கூட பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்லி வந்து 7 எம்பிஸ் வந்து ஆப்ஸ்டன் ஆகிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ மம்தா பானர்ஜியோட நோக்கம் என்ன? அவங்க கட்சியில் இருக்க எம்பிஸ்க்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டாங்களா? ஏன்னா இதில் அவங்க தொகுதியும் அடி வாங்க போகுது. ஏன்னா அபிஷேக் பானர்ஜி எனக்கு புரியுது, அவர் ஃபுல்லாக ட்ராவலில் இருக்கார். பார்ட்டியோ இல்லை மம்தா பானர்ஜியோ ஸ்டாலின் அது நாள் முழுக்க அதுக்கு ரியாக்ட் பண்ணார். பில்லு தோக்கடிக்கப்பட்ட பிறகு ரெஸ்பாண்ட் பண்ணார். இல்லை, மம்தா வாஸ் டூ லேட்டு. அவங்க கேம்பெயின் ரிலேட்டட் ஒர்க்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாங்களே தவிர ரியாக்ட் பண்ணது கூட எப்படி வேணால் பண்ணிட்டோம். 7 எம்பிஸ், மம்தா பானர்ஜியோட 7 எம்பிஸ் எப்படி வந்து அவங்க வந்து அப்ஸ்டெயின் ஆக முடியும்? இது புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்குது. ஏன்னா அதில் நிறைய பெண் எம்பிக்களும் இருக்காங்க அதில் அவங்கக்கிட்ட. ஸோ எப்படி அவங்க மம்தா பானர்ஜியோட கட்சியிலேருந்து 7 எம்பிஸ், ஒருத்தர் 2 பேரில் 7 எம்பிஸ் வந்து எப்படி பாய்காட் பண்ணாங்க, அப்ஸ்டெயின் ஆனாங்கன்னு புரிஞ்சுக்கல. வரவே இல்லையாங்கிறதும் தெரியல. சபைக்கு வரலங்க, 7 பேர் சபைக்கு வரல. ஒருத்தருக்கு 2 பேருக்கு உடம்பு சரியில்லை, 7 பேருக்குமே உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஆகவே இது அப்போ ஏதோ ஒரு கால்குலேஷனில் மோடி கவர்மெண்ட் பண்ணியிருக்குது, நம்ம கொண்டு வந்துடலான்னு. அது பேக் ஃபேர் ஆகிட்டு இருக்கா இன்னும் தெரியல. எப்படி பார்த்தாலும் 67 எம்பிஸ் எல்லாம் நீங்கள் வேலைக்கு வாங்க முடியாது, அப்ஸ்டெயின் பண்ண முடியாது. தோக்க போகிறது உறுதி. 2/3 25% நீங்கள் வாங்கியிருக்கணும். 2/3 உங்களுக்கு ப்ரெசென்ட் மெம்பர்ஸில் 2/3 இல்லைன்னா டிஃபீட்னு தெரியும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2/3 மஸ்டர் பண்ண முடியாது. ஃபுல் ஃப்ளோவில் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்தால் கூட 360 வேணும். இருந்த 528 உங்களுக்கு 352 வேணும். 298 தான் வந்திருக்கு. எப்படி உங்களால் வந்து இப்போ இதை ஏன் ப்ரோக்னாசிஸ் பண்ண முடியாது? இந்த 12 வருஷத்தில் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு தோக்கர் போகிற முதல் பில் இது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பில், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் a constitution amendment bill brought by the ruling party Modi government was defeated. இது நடந்ததே இல்லை. இத்தகைய அரசியலை மோடி பண்ணதில்லை. ஜெயிக்கணும், அது ஒன்று தான் எய்ம். நத்திங் சக்சீஸ் லைக் சக்ஸஸ்ன்றது தான். ஸோ நேற்று முந்தா நாள் வரைக்கும் பேசினவங்க, தொலைக்காட்சி வாதங்களில் பேசினவங்க, பொது வெளியில் பேசினவங்களாம் மோடி எப்படியாவது மந்திர வித்தை பண்ணிவிடுவார், 2/3 மெஜாரிட்டியை கொண்டு வந்துடுவார், பாதி பேர் அன்றைக்கி ஹவுஸில் இருக்க மாட்டாங்க, அதாவது அப்போசிஷன் ரேங்க்ஸில் வந்து தே வில் கிரியேட் அ டிவிஷன், அன்றைக்கி சபைக்கு வராமல் பண்ணிவிடுவாங்கன்னா கதை அளந்தாங்க. பட் இட் வாஸ் ரைட் ராயலி டிஃபிட்டட். இட்ஸ் an egg on the face of the government. முகத்தில் கறி அள்ளி பூசிட்டு இருக்கும் மோடி கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் egg on its face. இந்த காரியத்தை மோடி செய்ய மாட்டார். கடந்த காலங்களில் அவர் இப்படி செஞ்சதே இல்லை. அவருடைய அந்த இமேஜ், அந்த போஸ்டரிங்க்கு, அந்த பெடிகிரிக்கு மோடியோட டிஎன்ஏல இருக்க விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னா, மோடி இஸ் நாட் அ லீடர் டு கோ அண்ட் ஹக் அ டிஃபீட் வாலண்டரிலி. ரெண்டாவது, இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், ஹை ஸ்டேக் எலெக்ஷன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டிலையும் பெங்கால்லையும். நீங்கள் தோத்தா கூட உங்களுக்கு வந்து ஹை ஸ்டேக்ஸ் இருக்குது. அதில் ஏன் வந்து அப்போ அந்த ரிஸ்க் எடுத்தீங்க? அதான் அங்கே நிறைய there are many gaps இந்த ஹோல் பிஸ்னஸ். இதை புரிஞ்சிக்கவே முடியல. எதற்காக நீங்கள் இதை பண்ணீங்க? இது எண்ட் ரிசல்ட் என்ன? சரி, இப்போ இவங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரானவங்கள்னு போய் கேம்பெயின் பண்ண போகிறீங்களா? அந்த கேம்பெயின்லாம் எடுபடாது, அதெல்லாம் எடுபடாது. அவங்க தானே விமன் ரிசர்வேஷனை யாருமே எதிர்க்கல, டீலிமிட்டேஷனை தானே எதிர்க்கிறோன்றாங்க. நீ டீலிமிட்டேஷனுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கணும் எதுக்கு வந்து விமன் ரிசர்வேஷனை கொண்டு வர? விமன் ரிசர்வேஷனுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கணும் எதுக்கு டீலிமிட்டேஷனை கொண்டு வர? கன்சென்சஸ் ப்ராசஸும் இல்லை. சரி, நத்திங் சக்சீஸ் லைக் சக்ஸஸ். கெட்டது செய்கிறதுக்கும் ஒரு துப்பு வேணும், தைரியம் வேணும். அது இருந்தது கடந்த காலங்களில். டீலிமிட்டேஷன், டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், இப்போ லாக்டவுன் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், எல்லாத்துலேயும் பண்ண முடிஞ்சுது. பட் இது மோடியோட இயல்புக்கே பொருந்தாத விஷயம். அங்கே தான் லாஜிக்கே இடிக்குது, புரிஞ்சிக்க முடியல. when you know pretty well that is going to get defeated, then why did you proceed with the whole exercise and end up with tons and tons of egg on your face? அந்த இடத்துல புரிஞ்சிக்கவே முடியல. இதில் அவங்க ஒரு சபை இது பண்ணி மற்ற 2 பில்ஸை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. 15 மினிட்ஸ்க்குள்ள பிளக்கார்ட்ஸோட விமன் எம்பிஸ் ப்ரொடெஸ்ட் அது எதிர்பார்த்துருக்காங்க. அது எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டான் நேற்று காலையில் பேப்பரில், பில் இஸ் லைக்லி டு பி டிஃபீட்டட். அப்போ உங்களுக்கு இப்போ எல்லாமே கொரியோகிராஃப்டு. நான் சொல்கிறது வந்து இது என்ன, இது வாட் இஸ் திஸ்?
What is the purpose? What is Ultimate the purpose? If the purpose is not passing the bill, then it should have other street political gains. ஏன்னா ஒவ்வொருத்தன் வீட்டு முன்னாலையும் போய் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்களா? இப்போ மகிழா மோர்ச்சா, நீங்கள் சொன்னீங்க இப்போ பிஜேபி மகிழா எம்பிஸ் வந்து இந்தியா பிளாக் லீடர்ஸ் வீட்டு முன்னாலாம் ஆர்ப்பாட்டமா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் தூக்கி போலீஸை வச்சு தர இழுத்து போட்டுருவோம். இப்போ ஸ்டாலின் வீட்டு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களா? முன்னாடி ஏபிபி ஏற்கனவே ஒரு முறை பண்ணானா? அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. தோத்து போச்சு. நீங்கள் நல்லா நாடகம் ஆடுறீங்க. உங்கள் நோக்கம் வந்து 1/3 ரிசர்வேஷன் தானா? அதை நீ இப்போ இருக்க பார்லிமெண்ட்டில் பண்ணு தானே யாரும் கேட்குறாங்க? 2023 பாஸ் ஆனதை நீங்கள் 24 கொண்டு வந்திருக்கலாமே. நீ இப்போ பண்ண சரி, அதுவாது 6 மாதம் இந்த 23 டிசம்பர் தான். இப்போ நீ இப்போ எக்ஸிஸ்டிங் பார்லிமெண்ட்லேயே நீ 181 கொடுத்துட்டு போ. நாளைக்கு அது இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரொபோஷனட்டாக இன்க்ரீஸ் ஆக போகுது. அதில் என்னென்னா அந்த பில் 2023 கொண்டு வந்தால் அவங்களே அதில் ஒரு இது வச்சுருக்காங்க. இந்த ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் பில் த ஃபர்ஸ்ட் சென்சஸ் டேக்கன் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட். அப்புறம் அந்த பில்லில் அது இருக்குல்ல தெளிவா. அப்புறம் நான் வந்து பேக் ட்ராக் பண்ணி 2011 சென்சஸ்க்கு எப்படி நீ போவேன்? ஒன்று அதில் அமெண்ட் பண்ணி இன்னும் உங்களால் கொடுக்க முடியும். அந்த பில் அந்த அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, 2023 ஆக்ட் இருக்குல்ல, நாரி சக்தி பில், அது ஆக்டா மாறி இருக்கு. அந்த ஆக்ட்ல நீ வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வா. அதை கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு நேற்றுக்கு எல்லாம் அதையும் தொட மாட்டேங்கல. இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே 1/3 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல மோடி கவர்மெண்ட்டுக்கு விருப்பம் கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க they want the cake and eat it too. they want the cake and eat it too. அதுதான் இது. உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தனா நீ வந்து 2011 இது எக்ஸிஸ்டிங் பார்லிமெண்ட்ல 543 இருக்கு, அதில் கொண்டு வந்துட்டு போ. யாருமே அப்போஸ் பண்ணல. நாளைக்கு அது ப்ரொபோஷனேட்டாக வந்து உனக்கு வந்து டீலிமிட்டேஷன் வந்து பண்ணும்போது அப்போ 850 ஆகுனா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது 1/3 ஆக போகுது. 850 1/3 ஆக போகுது. அதை விட்டுட்டு இன்னொன்று, ஃபார் எனி இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன் லைக் திஸ் த லேட்டஸ்ட் சென்சஸ் இஸ் தி யார்ட் ஸ்டிக். அது எப்படி நீ 11 சென்சஸ் வச்சு பண்ணுவேன்? வேறு வே ஆஃப் த மார்க். அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் அதை பச்சை பொய்ய சொல்லி அண்ட புழுக சொல்லி ஏமாத்துறாங்க. இதில் கொடுமை என்னன்னா வந்து 2 மாநில தேர்தல்கள் நடக்குது. அவங்க கையில் எதுக்கு பெரிய ஆயுதத்தை தூக்கி கொடுத்த? இந்த மோடி அமித்ஷாவை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரைட், அவங்களுடைய பொலிட்டிக்ஸை சொல்லும்போது எதிரிகள் கையில் இருக்கிற ஆயுதத்தை பிடுங்குவாங்க, அதில் நியூட்ரலைஸ் பண்ணுறதுல அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ்னு இந்த முறை அவங்களுக்கான மோஸ்ட் டெட்லி வெப்பனை எடுத்து கொடுத்துருக்காங்களோன்னு கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் வெப்பன் யூ ஹேண்ட் ஓவர் டு ஸ்டாலின். ஓரளவு பின்னடைவை சந்திச்சுட்டு இருந்த திமுக கூட்டணி இன்னைக்கு இந்த இஷ்யூவால வந்து நிமிர்ந்து நின்றுச்சு. இந்த 3 நாள் கம்ப்ளீட் 3 நாளா இட் வாஸ் ஸ்டாலின்ஸ் டே. இட் வாஸ் ஸ்டாலின்ஸ் பாலிடிக்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டாலின்ஸ் எலெக்ஷன். அழகா அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. அதை ஆக்சுவலாக அவர் செட் பண்ண தமிழ்நாடு விசஸ் டெல்லி நெரேட்டிவை உடக்கே நீங்கள் அட்டெம்ப்ட் எடுத்துருக்கணும். நீங்கள் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க. திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிற்க வச்சு அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லி அவருக்கு மற்ற விஷயங்களை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தா ஸ்ட்ராட்டஜிக்கலி கரெக்டாக இருக்கும். நீங்கள் வாட் பர்பஸ் யூ ஹேவ் அச்சீவ்டு? டீலிமிட்டேஷன் வரதுக்கு முந்தின நாள் பிரதமரோட நாகர்கோயிலில் ரோட் ஷோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றிட்டு போகிறீங்க. அவங்க டீலிமிட்டேஷன் சம்மந்தமான இஷ்யூஸ்க்கு நாங்கள் பார்ட்டியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது ஓப்பன் ஃபாரம் டிபேட்டுக்குங்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கே இதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாத ஒரு நிலையில் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறீங்களா கேள்வி வருது. ஏங்க இந்த முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி சரி, ஏதோ ஒரு குருட்டு புத்தியில் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த கர்மத்தை 29ஆம் தேதிக்கு பிறகு பண்ணி தொலைக்க வேண்டியதானே. இதை ஹோல் நான்சென்ஸை ஒய் டோன்ட் யூ ஹவ் டன் இட் இன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு? இந்த அமைதியாக இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்காம 29 நைட்டு நோட்டிஃபிகேஷனை கொடுத்து மே ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த நான்சென்ஸை பண்ணிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு அவசரமாக போலிங்க்கு முன்னால் when we are passing through the midterm period, the midst of elections, எதுக்கு இது பண்றீங்க? என்ன லாபம்? லாஸ்ட் லெக் என்ன உங்களுக்கு? என்ன எதை நீங்க அச்சீவ் பண்ணீங்க? யூ given a weapon in the hands of your opposition. ஸோ இது ஐ திங்க் சம்திங் அன்யூஷுவலாக இருக்குது. வழக்கமாக மோடி அமித்ஷா இப்படி பண்ணக்கூடியவங்க கிடையாது. ஸோ நான் கூட என்ன நினச்சேன், இப்படி பண்ணுறாங்கன்னா ஏதோ தே ஹேவ் சம் மேஜிக், ஏதோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஏதோ 2/3 they will somehow muster it. They are going to create a division in the opposition rank. They are going to manage some of the numbers தான் நான் நினச்சேன். But it was a royally defeated. It was a royal defeat. 60 பேருக்கு மேலே மாற்றி குத்திருக்கான். 60 பேர் வந்து 60 votes டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஏறத்தாழ தேவைப்பட்ட ஓட்டில் உங்களுக்கு 160 இல்லைங்கிற மாதிரி இல்லை, 350 360 வச்சோம்னா 60 ஓட்டு இல்லை. எக் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டுங்க. சாணி எடுத்து அடிச்சிருக்காங்க மக்கள் அப்போசிஷன் முகத்தில். இப்படிலாம் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுறவங்க இல்லை. மோடி அண்ட் அமித்ஷா இப்படி பண்ணுற டீம் கிடையாது.
இவ்வளோ ஹியூஜ் டிஃபீட்டை போய் அவங்க வாங்க மாட்டாங்க, எம்ப்ரேஸ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட 24 hours ஹோல் டே டிபேட் நடந்திருக்கு, 23 hours மேலே. எந்த நம்பிக்கையில் நீ போன? நான் கேட்குறேன். யூஆர் கோயிங் டு கெட் டிஃபீட்டட். இல்லை நாங்கள் பொலிட்டிக்கலி யூஆர் கோயிங் டு ரிவர்ஸ் த டேபிள்ஸ். எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் டிஃபீட் ஆனாலும் பரவாயில்ல, லெட் இட் பி டிஃபீட்டட் இன் பார்லிமெண்ட். வி ஆர் டேர்னிங் இட் பொலிட்டிக்கலி. தெருவா போய் நாங்கள் இப்போ எங்கே பேசுவேன்? தமிழ்நாட்டில் உனக்கு ஏது ஸ்ட்ரென்த்து? எங்கே உன்னோட பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? மக்கள் இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்க? மக்கள் இதை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கை கொடுப்பாங்க? ஏன்னா உங்களுக்கு பிஜேபி எது பண்ணாலும் தமிழ்நாட்டில் பிடிக்காது. பிஜேபி எது பண்ணாலும் மக்களுக்கு பிஜேபியை பிடிக்காது. அதில் ஸ்டாலின் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயினில் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிறது எதுவுமே எடுப்படாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு தப்புன்னா ஒரு செய்யக்கூடாத தேவையற்ற ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அதில் ஜெயிக்கிறதுக்கும் துப்பு இல்லை உங்களுக்கு. நத்திங் சக்ஸஸ் லைக் சக்ஸஸ்னும் அதையும் செய்ய முடியல. கெட்டதை செய்கிறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும், அந்த சாமர்த்தியமும் இல்லை. அப்போ எதுக்கு உனக்கு உன் நோக்கமும் நேரம்? சரி, நீ ஜெயிச்சாவோட நீயே ஜெயிச்சு தொலைச்சிட்டு போனான்னு ஓகே, ஒரு பெருந்தன்மையாக விட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. 1000 தப்பு பண்ணாலும் அவனா ஜெயிச்சு தொலைச்சான், அதுவும் இல்லை. லிட்ரலி அதுவும் இல்லை. அப்போ எதுக்கு, எந்த டேஷுக்கு இந்த ஸ்பெஷல் செஷனு, எந்த டேஷுக்கு இந்த அட்டம்ப்ட்டு? அண்ட் given மோடிஸ் பெடிகிரி, மோடி கவர்மெண்ட்ஸ் பெடிகிரி ஆஃப் த பாஸ்ட் 12 years, இப்படிலாம் அவங்க பண்ணதே இல்லை. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் மோடி பில் brought in by மோடி கவர்மெண்ட் வாஸ் defeated. தோக்கடிக்கப்படுதுன்னா கொண்டு வர மாட்டாங்க அவங்க. It will be on record for history. For history. அப்படி அதாவது தோக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு அட்டம்ப்டே அவங்க பண்ண மாட்டாங்க. Then why are they doing it? உனக்கு 2/3 வேணுன்றது கண்டிப்பாக தெரியுது. அண்ட் அப்போசிஷன் கோயிங் டு ஹெல்ப் பென்ட் அப்பான் ரெசிஸ்டிங் இட். அப்போ நீ எப்படி, எந்த தைரியத்தில் வந்த? எப்படி குட்டிக்கரணம் போட்டு பார்த்தாலும் உனக்கு 40 சீட்டு குறையாமல் அடி வாங்கும் ஒரு 2/3 மெஜாரிட்டிக்கு. சரி, டிஎம்சியோட 7 MPஸோட அப்சன்ஷன்லாம் பார்க்கும்போது ஏதோ விளையாடி இருக்காங்க இவங்க. சம்திங் ஹஸ் ஹேப்பன். இல்லாட்டி இந்த குரூஷியல் பில்லில் வந்து 7 பேர் எப்படி வந்து அப்சென்ட் ஆவாங்க? மம்தா ஷுட் சஸ்பெண்ட் ஆல் her 7 MPs. She should ask for explanation. எப்படி அவன் அப்சென்ட் ஆவான் 7 பேர்? அதில் என்னன்னா அபிஷேக் பானர்ஜி மட்டும் அவங்க கேட்க மாட்டாங்க மேபி, பட் மற்றவங்க 7 MPs எப்படிங்க அப்சென்ட் ஆனா? லோக்சபா MPs எப்படி அப்சென்ட் ஆனா? அட்லீஸ்ட் அப்போசிஷன் ரேங்க்ஸ்குள்ளேயாச்சும் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா ஆப்சென்ட் ஆனது நீங்கள் அப்படின்னும் போது அவங்களது ஒரு 7, காங்கிரஸ் 2, இன்னும் யாரோ. காங்கிரஸ் கர்மம் பிடிச்ச கட்சிங்க அது. அதில் என்ன வேணால் நடக்கும். காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவே நோ கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்து அதுலேயும் 2 பேர் அப்சென்ட் ஆகும். அது அந்த மாதிரியான கட்சி. அது ரூலிங் பார்ட்டிக்கு என்ன, டிஎம்சிக்கு என்ன கேடு வந்தது? எஸ்பெஷலி நீங்கள் சிஇசி மேலே கொண்டு வரணும்னு நினச்ச மோஷனுக்கு எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிற சூழ்நிலை. திஸ் இஸ் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட். நாளைக்கு உங்களுக்கும் இதனால இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 42 இன்னைக்கு நீங்கள் 3rd largest ஸ்டேட்டாக இருந்தாலும் 2011 சென்சஸோ இல்லை அடுத்து வைக்கிறது வச்சு அது குறையுங்கிறது அப்படிதானே நிக்குது. அப்ப எப்படி நீங்க பெங்காலுக்காக, நீங்க பெங்கால் பிரைடுக்காக நிக்கிறவங்கன்னா நீங்க எல்லாம் முன்னாடி வந்து நின்று 100% அந்த end result of what is Modi government's motive in attempting these 3 constitution amendment bills? 2 நாள் மேரத்தான் டிஸ்கஷன் நடந்து it has got defeated னா உண்மையிலே புரிஞ்சுக்க முடியல. what went wrong with அமித் ஷா and மோடி? ஏன்னா அவங்க பெடிகிரியை பார்த்தா இதை செய்யறவங்க இல்லை. அவங்க இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. ஃபார் தம் சக்ஸஸ் இஸ் எவ்ரிதிங். நான் அவங்க ஆங்கிளில் இந்த when I look at it from their shoes, இது டிஃபீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு சத்தியமாக செய்ய மாட்டாங்க. then why they have done it? புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இதில் கொஞ்சம் நிமிஷத்தில் வழக்கமாக ராகுல் காந்தி பேசின பிறகு பிரதமர் பேசுவார். இதில் முந்தின நாளே பிரதமர் பேசினார். ராகுல் காந்தி பேசி எல்ஓபிக்கு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்வதாகத்தான் அது அமைந்தது. ஏன்னா அதில் ஒரு பில் அவரே பாஸ் பண்ணுறார், அவர் தான் மூவ் பண்ணுறாரு. யூனியன் டெரிட்டரிஸ்க்கான அந்த பில் மூவ் பண்ணுவதாக இருந்தது. அமித்ஷா பண்ணதுனால ஒருவேளை அது அப்படி ஒரு வேளை ஸ்ட்ரக்சர் மாற்றிருந்திருக்கலாம். இவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎம்கே உள்ளிட்ட இல்லை சமாஜ்வாதி மற்றவர்கள் இவங்கெல்லாம் விமனுக்கு எதிரானவர்கள் என்பதும் காங்கிரஸ் இஸ் ஆன்டி நார்த் என்கிற நரேட்டிவை இதுக்கப்புறம் பில்டு பண்ண முடியுமா? அடுத்த எலெக்ஷன் எங்கேயோ இருக்குல்ல, அது என்னமோ எனக்கு தெரியலங்க. இது ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி விமன், ஆன்டி நார்த்ன்றது. இப்போ யூபி எலெக்ஷன் வந்து 27 February, 1 year இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 10 months இருக்குது. 10 months வரைக்கும் இந்த இஷ்யூவை வந்து இவங்களால அலைவாக வைக்க முடியுமா? அங்கே இப்போ இது லேபர்ஸ் ப்ரொட்டஸ்ட் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது. அங்கே ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. 10 monthsன்றது இஸ் அ லாங் பீரியடு. அதுக்காகவா இதை பண்ணுவாங்க? அதுக்காகலாம் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யூபி எலெக்ஷனுக்காக இதை பண்ணுறாங்க. இதை வந்து பிஜேபி இதை பண்ணுறதோட நோக்கம் வந்து டீலிமிட்டேஷன்லாம் அடி வாங்குதுன்றதுனால வந்து அப்போசிஷன் இதை டிஃபீட் பண்ணும்.
ஆனால் நம்ம வந்து இந்த பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்போசிஷனை கொண்டு போயிடலாம், ஜெயிச்சிடலாம், வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி எந்த அவேர்னஸும் இல்லாத ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேசம். வழக்கமாக பேக்கிங் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் தூத்துமேனே அவங்க சார்ஜ் வச்சிருவாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சு அதை சொல்லணுங்கிறது இல்லை. இதில் எல்லாமே டெக்னிக்காலிட்டிஸ். நீங்கள் சாமானியர்கள்ட்ட அதை டீலிமிடேஷன் என்னவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் கிளாஸ்க்கு அது ஒரு இப்போ ஸ்டாலின் வந்து இப்போ 19 போட்டு அடிச்சாருங்க, தொகுதி குறையுது தொகுதி குறையுது தொகுதி குறையுதுன்ட்டாரு. அங்கே கூடிரும், அங்கே அவங்க மட்டுமே சேர்ந்து சட்டத்தை நமக்கு வந்து 3 குறைஞ்சிரும் 5 குறைஞ்சிரும் 9 குறைஞ்சிரும், ஆமாம் 39ல் 6 குறைஞ்சிரும், அள்ளி விட வேண்டிதான். ஸோ அது வந்து அவங்களால வந்து அந்த யூஃபோரியாவை கிரியேட் பண்ண முடியுது. அது ஆல்ரெடி மோடி மேலே வெறுப்பில் இருக்க டீமில் மக்களில் ஒரு பர்சன்டேஜ் இந்த பக்கம் சாஞ்சிரும். இது புரியுதோ புரியலையோ, இந்த ஒன் மோர் அட்டாக் ஆன் தமிழ்நாடு கிளாரிட்டி இருக்கும். இந்த எலெக்ஷன் ஸ்டாலினுக்கு தான். இதில் யார் ஜெயிச்சாலும் மோடி அங்கே தான் இருக்க போறாருன்னு உங்க மேலே இருக்க ஆன்டி இன்கம்பன்சியில் இருந்ததில்ல, ஆன்டி பிஜேபியை தள்ளி போனவங்கள திரும்ப சேர்க்கறதுக்கான முயற்சியாக அவர் இது ஒரு பாலிட்டிஷியனாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாருன்னு தான் நம்ம பார்க்கலாம். ஆமாம், he has exploited to the hilt. He has exploited to the hilt. அது ரொம்ப நரேட்டிவாக கேம்பெயினாக அது போகுது. நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.